ஆள் உட்காந்து சோகமா முகத்தை தொங்க வச்சுக்கிருந்தார். முகத்தை பூ மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு. மறுபடியும் அந்த ஆள் அப்படி தொங்கி போயிருந்தார். என்னங்க அப்படின்னு, நான் வாழைப்பூ மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஹலோ மக்களே, நேற்று கேட்டிருந்தாங்க வாழைப்பூவில் ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்டுறோம். வாங்க மக்களே, எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வாழைப்பூ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு. இது வரைக்கும் யாரும் வாழைப்பூ பஜ்ஜியை யாருமே ட்ரை பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் தான் காட்டுறோம். நீங்கள் பாருங்கள், நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் பண்ண முடியுமான்ற சவாலுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல வாழைப்பூவில் க்ளீன் பண்ணணுங்க. அது எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த உள்ள ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். ஒரு நரம்பு மிஸ் ஆகி போனாலும் நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும். நீங்கள் அதை பார்த்து பக்குவமாக பிரிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை பிரிச்சிட்ட பிறகு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிடணுங்க. நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் எப்படி நான் தனித்தனியாக வச்சுருக்கிறேன்னு. அதெல்லாம் நம்ம பண்ணணும். பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா கரை பிடிக்கும். அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணுங்க. அது தண்ணியில் போட்டு அலசி இதை வச்சுக்கிறேன் பாருங்கள். வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ அப்புறமா ஒரு சட்டியில் நம்ம தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு கொதி வந்தோடனே போதுங்க, நம்ம இறக்கிடணும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் வச்சுக்கணும். ஒரு பக்கம் தண்ணி சூடாகட்டும், சாரிங்க எண்ணெய் சூடாகட்டும். வாழைப்பூ ரெடியாம்மா? ரெடி தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த வாழைப்பூவை எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்ச பிறகு இதெல்லாம் வேக வச்சு எடுத்த வாழைப்பூங்க பாருங்கள், கொஞ்சம் மஞ்சளாக இருக்குங்க. இதை இப்போ என்ன பண்ண, ஒரு பக்கம் பஜ்ஜி மாவு நம்ம வாங்கிக்கணுங்க. பஜ்ஜி மாவு தண்ணி ஊற்றி பக்குவமாக பஜ்ஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலரி வச்சுக்கணும். அதில் ட்ரிப் பண்ணி நல்லா நம்ம முன்னாடி பின்னாடி நல்லா புரட்டிங்க. அதை எடுத்து அப்படியே நம்ம கடாயில் போடணும். போட்டோன்னே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம அதை எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள், எண்ணெய் மேலே பற்றாமல். ஸ்லோவாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதுதாங்க வாழைப்பூ. அவர் செய்ய முடியுமா கேட்ட வாழைப்பூ பஜ்ஜியை நம்ம செஞ்சு காட்டிட்டோம். நம்ம சவாலில் ஜெயிச்சிட்டோம். வாழைப்பூ பஜ்ஜியை பாருங்கள். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.